இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளுக்கு தேவையான கொஞ்சம் கேட்ஜெட் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் வந்து வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன பாக்ஸில் தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு 3 கேட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. சரி, இது என்னென்ன எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின சைக்கிள் கேட்ஜெட். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது. வேணால் அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் வந்து வாங்கினது வந்து 269 ரூபாய்க்கு வந்து வாங்கினேங்க. சரி, ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். மொத்தம் இதில் 3 கேட்ஜெட்டு மொத்தமாக சேர்ந்து உள்ள காம்போ தான் அது. சரி, ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஒரு 3 இது இருக்கா. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இந்த டேஞ்சர் லைட் மாதிரி உள்ளதுங்க. இது வந்து நம்ம சைக்கிளுக்கு பின்னாடி அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறது தான். நம்ம நைட் டைம் வந்து போகிறப்போ வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துருக்கு. இதை நைட்டு வந்து செக் பண்ணி காட்டுறேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா லைட்னால் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்க சூப்பராக இருக்குங்க. இது ரீசார்ஜபிள் தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம சார்ஜ் வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நைட் டைம் வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி வந்து இந்த இருக்குது சார்ஜ் வந்து பண்ணுறது. இது அந்த கேரியரோ இதுலையோ ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக தந்திருக்காங்க. இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், சார்ஜ் ஏற்றுற மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வச்சு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க, இது நல்லா இருக்குது. இதையும் நம்ம சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணதுக்கடுத்து நான் நைட்டு வந்து ரைடு வந்து ஒன்று பண்ணுறப்ப வந்து காட்டுறேன். இது எப்படி வந்து நல்லா வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 2வது வந்து உள்ளது வந்து இதுங்க. ஸோ இது வந்து அந்த நம்ம கரெக்டாக அந்த இதில் வந்து அந்த ஏர் வந்து அடிப்போம்ல, அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து அந்த வீலையே வந்து கலர்ஃபுல்லாக வந்து காட்டும். பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இது வந்து பேட்ரி வந்து நம்ம வந்து அதை கலட்டிட்டு அந்த ஒரு இது மாதிரி தந்திருப்பாங்க உங்களுக்கு. அதை எடுத்ததுக்கு அடுத்து தான் ஒர்க் ஆகும். சைக்கிளுக்கு மாட்டுறது வந்து இதை வந்து மாட்டினதுக்கு அடுத்து தான் சைக்கிளுக்கு மாட்ட முடியும். ஸோ ஏன்னா சின்னது சைக்கிளுக்கு. இப்போ பைக் இந்த மாதிரினா டேரெக்டாக மாட்டி விட்டுடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதை வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் தான் இது. இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைக்கிளை வந்து மாட்ட முடியாமல் போயிடும். அதனால் இதை வந்து மாட்டி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, இதை வந்து மாட்டி விட்டாச்சா. இதுக்கு அடுத்து இதை கலட்டணும். இருங்க. இது வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் இருக்குது. இதை வந்து இன்னொருக்க க்ளோஸ் பண்ணி இது எல்லாமே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க. வச்சாச்சு. இதை வந்து திறக்கலாம். இதை திறந்தோம் அப்படின்னா அந்த உள்ளக்க ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை எடுத்துடலாம். ஒரு 3 பேட்ரி மொத்தம் இருக்குதுங்க. 3 பேட்ரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த 3 பேட்டரியையும் அப்படியே வந்து இதுக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ வந்து எரியாது. அதாவது அந்த மூமெண்ட் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு எரியும். நார்மல் டைம் எரியாது. ஸோ சைக்கிளில் வந்து நம்ம போகிறப்போ வந்து மூமெண்ட் ஆகும்ல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த லைட்டாக வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து தெரியும். ஸோ அந்த மூமெண்ட் ஆகிறப்போ தான் வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி வைப்ரேஷன் இல்லைன்னா மூமெண்ட் ஆகிறப்போ வந்து அது வந்து எரியும். ஸோ 2லேயும் நம்ம அந்த இதை வந்து அட்டாச் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா எரியும். இதையுமே நம்ம வந்து சைக்கிளை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணதுக்கடுத்து நைட்டு வந்து ரைடு வந்து போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 இதை மாட்டிட்டு நைட்டு வந்து போகிறப்ப சக்கரமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து தெரியும். நம்ம போகிறது வந்து நைட் டைம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. இதுவும் சரி, அதுவும் சரி. அதுக்கடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் வச்சு வந்துருக்கு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா உள்ளக்கு ஒரு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. இதுதான் அந்த லைட்டு, ஹாரன் எல்லாமே சேர்ந்து உள்ளது தான். பார்க்க சூப்பராக இருக்குது. இதை வந்து லைட்டை வந்து போட்டு பார்க்கலாம். சார்ஜ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஃபோக்கஸாக வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ரொம்ப ஃபோக்கஸாக. இது டிம்மில் அடித்து போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இது எமர்ஜென்சி மாதிரி உள்ளது. ஸோ எமர்ஜென்சி ஏதாவது ஒன்றுனா இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 மோடும் சேர்த்தாப்பில் தான் தந்திருக்காங்க. இந்த கலர் நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ரப்பர் டைப்பில் நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து பெல்லு, இது அந்த நம்ம அந்த கேரியல் அந்த இது கரெக்டாக ஹேண்ட்பாரில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வயரோடு தான் இருக்குது. ஸோ சவுண்டு செமையாக இருக்குது. பார்த்தீங்களா சவுண்டு பட்டையை கலப்புது. நல்ல சவுண்டு இருக்குது. ஸோ இதுவுமே ரீசார்ஜபிள் தான். நம்ம எப்போ வேணுமோ சார்ஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு இங்கனக்குள்ளே தனியாக வந்து அந்த சார்ஜ் ஏற்றுற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ அதனால் சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். எப்போனாலும் நம்ம சார்ஜ் வந்து போட்டு வச்சுக்கிறது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்னால் சேர்த்து தராங்கன்னு பார்க்கலாம். இது வந்து அந்த பெல்லை வந்து, அதாவது நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த லைட்டை வந்து அட்டாச் பண்ணுற இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கடுத்து தான் அதை வந்து மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் வாசர் மாதிரி உள்ள டைப் அந்த க்ரிப்புக்கு வந்து சேர்த்தாப்பில் தந்திருக்காங்க. ஒன்று வந்து அந்த சின்ன அந்த பெல்லுக்கு வந்து உள்ள சுவிட்சுக்குரியது.
நம்ம அதெல்லாம் போட்டு டைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கேபிள் சார்ஜ் வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு டேட்டா கேபிள் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் தான், நம்ம ஜஸ்ட்டு பவர் பேங்க் இந்த மாதிரி வச்சு கூட இதுக்கு சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள திங்ஸு. இதில் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நைட் டைம் வந்து போகிறதுக்குனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, அந்த டார்ச் லைட்னால் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த லைட்டு வந்து ஃபோக்கஸ்லாம் நல்லா தான் அடிக்குது. சரி நைட்டு வந்து இதை டெஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து சைக்கிளை வந்து இப்போ ஃபிட் பண்ண தான் போகிறேன். ஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணுறது ஈஸி தான். அந்த லைட்டை வந்து வால்வில் வந்து மாட்டி விடணும். அதுக்கு வந்து அந்த பிளாக் கலராக இருக்கா அதை ஒன்று தந்துருந்தாங்களா, அதை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு சைக்கிளை வந்து ஈஸியாக வந்து மாட்டி விட்டுறலாம். சப்போஸ் வந்து பைக்கில் வந்து மாட்டி விட்றோம் அப்படின்னா அந்த பிளாக் கலர் வால்வ் வந்து தேவையில்லை. அது டேரெக்டாகவே இந்த மாதிரி சேர்த்தாப்பில் சுற்றி விட்டாலே போதும், கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறோம். சரி ஓகே, இது ரெண்டுக்குமே பொருந்துகிற மாதிரி தான் தந்திருக்காங்கங்க. இதே மாதிரி தான் பேக் வீலுக்கும் வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். இப்போ பாருங்கள் லைட்டாக வைப்ரேட் ஆகிறப்ப லைட்டாக இந்த மாதிரி வரப்போ வந்து லைட் எரியும். அதுக்கடுத்து டேஞ்சர் லைட்டையும் பின்னாடி வந்து இந்த இதில் வந்து மாட்டி விட போகிறோம். நடுவில் டேக் வந்து மாட்டி விடுற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ டேக் வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து மூவ்மெண்ட் ஆகாது, கரெக்டாக நின்றுக்கிறோம். ஃபஸ்ட்டு டபுள் சைடட் டேப்பை மட்டும் நான் வந்து உரித்து அங்கே வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து டேக் வந்து மாட்டி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க. இந்த மாதிரி வச்சு வந்து மாட்டி விட்டுறலாம். இதை வந்து பைக்குக்கும் இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் லாங் ட்ரைவ் வந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதில் மோடு வந்து அந்த அமர்ந்து எறிகிறதுனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஏன்னா சைக்கிள் எதாவது போகுது அப்படின்னு சொல்லிட்டு மித்தவங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ அதை வந்து மாட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து அந்த முன்னாடி வந்து டார்ச்சு அதெல்லாம் மாட்டுறது ரொம்ப ஈஸியாக தாங்க தந்துருந்தாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு அந்த ரப்பரை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டால் போதும், அது வந்து கரெக்டாக வந்து நின்றுக்கிறோம். அதுக்கடுத்து அதை வந்து மேலேருந்து அந்த இதை இழுத்து விட்றது தான். இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னா ஃபெவிக்விக்கை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ்னால் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோவா யாரும் எடுக்காத மாதிரி வந்து இருக்கும். அல்லைன்னா இதுவுமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கனால எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. ஸோ சைக்கிள் அட்டாச்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோது இருக்குன்னு. இப்போ நைட்டு வந்து பாருங்கள், இதில் வந்து மோடை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி லைட் எரியுதா, அதுக்கடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விட்டு அந்த ஒரு மாதிரி எரியும். அடுத்து பிளிங்க் ஆகிறது. அதுக்கடுத்து ஒரு 3 மோட் இருக்குங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணுறோம்னா அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகிறது. அதுக்கடுத்து நார்மலாக வந்து எரியிற மாதிரி எரியும். ஸோ மொத்தம் 4 டைப்பில் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நைட் டைம் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன இது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது போக ரீசார்ஜபிள் தானே, நம்ம ஒரு ரைடு வந்து போயிட்டு வர்றது வரைக்கும் இந்த சார்ஜ் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு. இது வந்து பாருங்களேன், அப்படியே தூரத்தில் வரைக்கும் அந்த ரெட் கலர் இது இருக்கனால டேஞ்சர் லைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வர்றது வந்து நல்லா ஒரு வெளிச்சமாக தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் டவுனாக கீழே வைக்கிற மாதிரியும் கூட வச்சுக்கலாம். மித்தவங்களுக்கு இது இரிட்டேட் ஆகாது, ஏன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. அதுக்கடுத்து சைக்கிள் வால்வில் வந்து வச்ச லைட்டு வந்து பாருங்கங்க, செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு சுற்றுறப்ப அவ்வளோ வீலையே வந்து அழகாக இருந்துச்சு, பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது இன்னும் ஸ்பீடாக வந்து போகிறப்ப அந்த வீலையே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுவே பார்க்க சூப்பராக வந்துருக்கும். பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ப்ளூ கலரு, ப்ளூவே அப்படியே அட்ராக்டிவாக இருக்குங்க. அப்படியே ஓட்டிகிட்டு போகிறப்ப வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் அழகுக்காக வச்சுக்கலாம், பைக்கு காருக்கு கூட மாட்டிக்கலாங்க, அந்த மாதிரி தான் அந்த வால்வு. ஸோ அதனால் எதுலனாலும் மாட்டி வந்து விட்டுக்கலாம். இதுவும் நல்லா தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது சைக்கிள் ஓட்டும் போலையும் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் டார்ச்சு மாதிரி முன்னாடி இருக்கா, அது வந்து என்ன அந்த ஃபோக்கஸ் வச்சுட்டு ஓட்டக்கூடாது, மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற மாதிரி ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெளிச்சம் ஹெவியாக இருக்குது ஃபோக்கஸ் ஆகிறது. அதனால் கீழ் நோக்கி இந்த மாதிரி வச்சுட்டு ஓட்டுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிம்மாக வச்சுக்கிட்டோ ஓட்டிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் டார்ச் வந்து வச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் கரெக்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் டவுனாக வச்சு ஓட்டுறது பெஸ்ட்டுங்க, மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற மாதிரி ஓட்டக்கூடாது. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி வச்சு ஓட்டினா பாருங்கள் மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டவுனாக வச்சு ஓட்டினாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைக்கிள் கேட்ஜெட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கிளை ஃபிட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான், ஆனால் நைட் டைம் வந்து பார்க்குறப்ப சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம வந்து நைட் ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணுறோம், அது சைக்கிளை வந்து அதிக தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுறதும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.